வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வரகரிசி ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு போல் வரகரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி அல்லது பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். எந்த கப்பில் நான் எடுத்தனோ அதே கப்பில் 1/2 கப்பு போல் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வரகரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து ஜாரில் சேர்த்துடலாம். இது 4 மணி நேரம் போல் இந்த அரிசி ஊறணும். அப்போ தான் நல்லா அரைக்க வரும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சோமோ அதே தண்ணியை நம்ம இதுக்கு ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அவல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல மைய அரைச்சி எடுக்கணும் அவலை. அதையும் இது கூட சேர்த்தாச்சு. 6 மணி நேரம் போல் ஊறிச்சு. நல்லா ஊறினா தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு நல்லா வரும். 6 மணி நேரம் புளிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆப்பம் ஊற்றணும். இந்த மாதிரி ஆப்ப பேனில் ஊற்றிட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றிடலாம். மூடி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சும்மா லைட்டாக நம்ம வச்சாலே அழகாக எலும்பிட்டு வந்துடும் ஆப்பம் நமக்கு. பாருங்கள், ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துடுச்சு. இதை திருப்பியும் போட்டுக்கலாம். திருப்பி போடாமலும் நம்ம ஆப்பம் போட்டுக்கலாம். நான் ஒன்று திருப்பி போட்டு காட்டிட்டேன். இப்போ இன்னொன்று ஊற்றிருக்கேன். இது நான் திருப்பாமல் எடுக்கிறேன். திருப்பாமல் எடுத்தாலும் நம்மளோட ஆப்பம் சூப்பராக வெந்து வந்துடும். இது உங்களோட ஆப்ஷன் தான். ஆப்பத்தை வேணுன்னா திருப்பி போடுங்க, இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.